அதாவது சின்ன வயசுல ஒரு ரசிகனா இருந்து டி சரத்குமார் என்னும் நான் ஆண்டுகள் விஜய் மக்களுக்கு பணியாளர்களுக்கு பார்த்து ஒரு விஜய் மக்கள் இயக்க தொண்டரணி தலைமையில் பொறுப்பில் இருந்து அவங்க வந்து இன்னைக்கு அமைச்சராக இருக்கீங்க. நீங்க எப்படி? அதாவது சின்ன வயசுல ஒரு ரசிகனா இருந்து அதுக்கப்புறம் ஒரு நற்பணி இயக்கமா ஆரம்பிக்கும் போது தலைவர் அவர்கள் அப்போ நற்பணி இயக்கத்திலையும் இருந்து பணியாற்றிட்டு மக்கள் இயக்கமாக இருக்கும்போது தாம்பரம் நகர இளைஞரணி செயலாளர் பொறுப்பில் இருந்தேன். அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தோடைய தொண்டரணி செயலாளராக இருந்தேன். அடுத்த கட்டமாக வந்து தொண்டரணி தலைவராக இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து மாவட்ட செயலாளர். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கலந்து போனதுக்கப்புறம் எம்எல்ஏ. இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலமாக நம்ம செஞ்ச அந்த உழைப்புக்கான ஒரு பெரிய ஊதியமா தலைவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுறேன். கட்டாயமாக இதனால் நான் என் துறைக்கு என்ன துறை கொடுக்குறாரோ தலைவர்கள் சின்சியராகவும் சீரியஸாகவும் அதை ஒர்க் பண்ணி அந்த துறையை வந்து நல்ல முறையில் நல்ல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு நல்ல முறையாக செயல்படுவேன் என்பதை நேரத்தில் தெரிவிச்சு. இல்லை, தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி தான், சொல்லு இல்லை செயல் செயல் செயல்ட்டு. இப்போ தான் நாங்கள் போகிறோம். நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாருமே ஃப்ரெஷர் தானே. ஸோ கட்டாயம் அதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமோ இதுக்கப்புறம் வந்து அத்தனையும் வந்து செயல்முறையில் செயல்படுத்துவேன் என்பதையும் நான் தெரிவிச்சேன்.